ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். எதை பற்றினா ஒரு டெஸ்டிங் வீடியோ. இந்த டெஸ்டிங் வீடியோவில் நம்ம ஹனி அண்ட் ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு பயங்கர ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ இடையிடையாக நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெஸ்டிங் வீடியோவில் நான் ஹனி அண்ட் ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹியூமிக் ஆசிட் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்க வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே நார்மலாக ஒரு நல்ல ரூட்டிங் ஹார்மோன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ஒரு பாட்டிங் மிக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த பாட்டிங் மிக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறேன்னா, நார்மலாக ஒரு கொக்கோபீட், அதுக்கப்புறம் கார்டன் சாயில், அதுக்கப்புறம் நீம் கேக். ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமிக் ஆசிடில் டெஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நீங்கள் டிப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஹியூமிக் ஆசிட் எடுத்தால் போதும். எக்ஸஸாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளான்ட்ஸுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். இதோட யூஸ் அண்ட் பெனிஃபிட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணி நான் க்ரோ பண்ண பிளான்ட்டில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சுன்னா, கொஞ்சமாக லீஃப் ட்ரை ஆகுறத பார்த்தேன். லாஸ்ட்டாக இந்த ஸ்டெம்மும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு. ஸோ நான் என்ன ஒரு டிப் சொல்கிறேன்னா, நீங்கள் மேக்ஸிமம் இதை கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். சரி, நம்ம இப்போ பிளான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஹனி. ஹனி மோஸ்ட்டாக நீங்கள் நேச்சுரல் ஹனி யூஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நார்மல் ஹனியை விட இந்த நேச்சுரல் ஹனியில் உங்களுக்கு நிறையாவே எஃபெக்ட் இருக்கும், ஃபாஸ்ட்டாக க்ரோவும் ஆகும். ஹனியை நான் டேரெக்டாக டிப் பண்ணி பிளான் பண்ணிவிட்டு, இன்கேஸ் உங்கள் வீட்டில் நீம் கேக் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஹனியை டிப் பண்ணி பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் இது ரொம்பவே ஸ்வீட்டானது. ஸோ அதனால் நிறைய இன்செக்ட்டுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க 2 ரூட்டிங் ஹார்மோனுமே நேச்சுரல் தான். ஹியூமிக் ஆசிடும் ஹனியும் நேச்சுரல் ரூட்டிங் ஹார்மோன். இது எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஹியூமிக் ஆசிட் இல்லாட்டியும் ஹனி எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஹனியில் எனக்கு பயங்கரமாக ரிசல்ட் கிடச்சி. இதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, நம்ம ஹனியை வாட்டர் ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் 2 to 3 ட்ராப்ஸ் ஹனி யூஸ் பண்ணி வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் 3 டைப் ஆஃப் நான் பிளான்ட்டை பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஹியூமிக் ஆசிட், செகண்ட் நான் ஹனி யூஸ் பண்ணி, தேர்ட் நார்மலாக. இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதனால் இந்த ரிசல்ட் வந்துச்சு, எப்படி இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு தெரியும். ஓகே, நம்ம பிளான் பண்ணியாச்சு. இனி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இன்டைரக்ட் பிரைட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்கும். நார்மலாக ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்கும். லீவ்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். ஓகே, 1 மந்த்துக்கு அப்புறம் இதான் ரிசல்ட். இப்போ பார்க்குறது நம்ம எந்த ஒரு ரூட்டிங் ஹார்மோன் இல்லாமல் க்ரோ பண்ணது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கீழே குட்டி குட்டி லீவ்ஸ் பார்ப்பீங்க, மேலே கொஞ்சம் பெருசாக இருந்து. இது மோர் தேன் 2 வீக்ஸ் ஆச்சு ஒரு லீவ்ஸ் ஃபார்ம் ஆக. இதில் என்ன ஒரு டிப்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய வாட்டர் விடக்கூடாது. ஜஸ்ட் லீவ்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணணும். லீவ்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே ட்ரையாக இருந்தால் மட்டும் வாட்டர் விட்டால் போதும். ஓகே, செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹனியில் தான் எனக்கு பயங்கர ரிசல்ட் கிடச்சி. ரொம்ப நெருக்கமாக அந்த ஸ்டெம்மில் நான் லீவ்ஸ் வர்றதை பார்த்தேன். டப்புன்னு ஒரு 1 வீக் கூட இல்லை, ஒரு 1 வீக்கோட கம்மியாக எல்லாமே லீவ்ஸ், எல்லா இடத்துலையும் லீவ்ஸ் ஃபார்ம் ஆகிறத பார்த்தேன். நல்ல ஷாக்கிங்காக இருந்து. ஸோ இந்த 3ல் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஹனி யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணி நான் பிளான் பண்ண பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ரை லீவ்ஸ் தான். ஆல்ரெடி இருந்த லீவ்ஸ் எல்லாமே ட்ரை ஆகி கீழே விழுறது பார்த்தேன். ஒரு ஸ்டெம்பு ட்ரை ஆகுறதும் பார்த்தேன். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, நான் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக யூஸ் பண்ணனால. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இதுலேயும் ஹனியில் வந்த ரிசல்ட் மாதிரி இதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடச்சி.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஹனி யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பிளான்ட்ஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஈவன் வந்து குட்டி ஸ்டெம் கட்டிங்ல இருந்தும் நம்ம பிளான்ட்ஸ் வந்து நிறைய க்ரோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.